Hi students, welcome to IK Academy. நம்ம ஆல்ரெடி டிஎன்பிஎஸ்சி மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டருக்கான பழைய கொஸ்டின் பேப்பர் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதோட கண்டினியூஷன் தான் இப்போ. ஓகே, அடுத்து போவோம். கொஸ்டின் நம்பர் 37. In G82 drilling or counter boring cycle, the letter K refers to. ஆக்சுவலாக சிஎன்சி மிஷினில் பொறுத்த வரைக்கும் இந்த ஜி கோர்ஸ் எம் கோர்ஸை படித்து வச்சுக்கோங்க. ஆக்சுவலாக மொத்தம் நூற்றுக்கணக்கான கோட் இருக்குது. எல்லாத்தையுமே படிச்சுட்டு இருக்கணும்னு அவசியம் இல்லை. அது ஒரு இம்பார்ட்டன்ஸ் கோட். ஜி கோர்ஸில் இம்பார்ட்டன்ஸ் கொஞ்சம், எம் கோர்ஸில் இம்பார்ட்டன்ஸ் இதெல்லாம் இருக்குது. ஏன்னா ஜி கோடுங்கிறது என்ன, ப்ரிப்பரேட்டரி ஃபங்க்ஷன். சரிங்களா? ஒரு டூல் எப்படி மூவ் ஆகும், என்ன எங்கேருந்து எங்கே போகணும், அதெல்லாம் சொல்கிறது வந்து மேக்ஸிமம் ஜி கோட். சரிங்களா? எம் கோடுங்கிறது என்னன்னா மிசலானியஸ் கோட். ஒரு டூல் ஸ்பிண்டில் ஆன் பண்ணுறது, ஆஃப் பண்ணுறது, கூலண்ட் ஆன், கூலண்ட் ஆஃப், இந்த மாதிரி மிசலானியஸ் ஃபங்க்ஷன்லாம் எம் கோட்ஸ். ஸோ பர்டிகுலர் ஜி கோட்ஸும் ஒரு இம்பார்ட்டன்ட் எம் கோட்ஸும் இருக்குது. அது நீங்கள் படித்து வச்சுக்கிட்டீங்கன்னா அது ரிப்பீட்டடாக கேட்பாங்க. ஓகே, இந்த G82ங்கிறது கவுண்டர் போரிங் சைக்கிள். இதில் கேங்கிற அந்த லெட்டர் எதை ரெப்ரசன்ட் பண்ணுது அப்படின்பாங்க. கேங்கிறது என்னன்னா மல்டிபிள் போரில் எத்தனை டைம் ஒரு தடவை பண்ணணுமா, 2 தடவை பண்ணணுமா, அதை வந்து கே வச்சு நம்ம யூஸ் சொல்லுவாங்க. K2 அப்படின்னா 2 times ட்ரில் பண்ணுங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ கே வந்து நம்பர் ஆஃப் ரிப்பீட்ஸ். ஓகேங்களா? டுவெல் டைமுக்கு வந்து அதை பீன்னு டினோட் பண்ணுவோம். இதில் கவுண்டர் போரிங்ல ஃபீட் ரேட்டுக்கு மோஸ்ட்லி தெரிஞ்சிருக்கும், தெரியலனாலும் பரவாயில்ல, நோ ப்ராப்ளம். எஃப். சரிங்களா? F 200 அப்படின்னு கொடுத்தா 200 mm/min அப்படின்னு ஃபீட் எடுத்துக்கும். ஓகேங்களா? இதுதான் அடுத்த கொஸ்டின். எம் கோர்ஸ் இன் சிஎன்சி பார்ட் ப்ரோக்ராம். இங்க டைப்பிங்கிற பார்ட் ப்ரோக்ராம் ஆர் என்னன்னு கேட்குறாங்க. எம் கோட் அப்படிங்கிறது வந்து மிஸ்சலானியஸ் ஃபங்க்ஷன். ஓகேங்களா? மிஸ்சலானியஸ் ஃபங்க்ஷன்னா ஸ்பிண்டில் ஆன் பண்ணணுமா, ஆஃப் பண்ணணுமா, கூலண்ட் ஆன் பண்ணணும், கூலண்ட் ஆஃப் பண்ணுறது, ப்ரோக்ராம் ஸ்டார்ட்டு, ப்ரோக்ராம் எண்டு, டுவெல் டைம். சரி, இந்த மாதிரி முக்கியமான டுவெல் டைம் இதில் வராது. முக்கியமான அந்த மிஸ்சலானியஸ் ஃபங்க்ஷன், மிஸ்சலானியஸ் ஃபங்க்ஷன் வந்து எதுன்னா எம் கோட். டூலோட மூவ்மெண்ட்டை பற்றி சொல்றது வந்து ஜி கோட். ஸோ இங்க பார்த்தீங்கன்னா ஸ்விட்சிங் ஃபங்க்ஷன் சொல்லலாம். மிஸ்சலானியஸ் ஃபங்க்ஷனோட இன்னொன்று ஸ்விட்சிங் ஃபங்க்ஷன். ஓகேங்களா? ப்ரிப்பரேட்டரி ஃபங்க்ஷன்ங்கிறது ஜி கோட். ஓகேங்களா? அதுதான் மெஷர்மெண்ட் ஃபங்க்ஷன், காம்பன்சேஷன் ஃபங்க்ஷன் அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஸ்விட்சிங் ஃபங்க்ஷன்ங்கிறது மிஸ்சலானியஸ் ஃபங்க்ஷனோட இன்னொரு நேம். அடுத்து GUI இஸ் அக்ரோனிம் ஆஃப் என்னன்னு கேட்குறாங்க. GUIன்னா ஒன்றும் இல்லைம்மா, கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ் அப்படின்னு பேர். ஒன்றும் இல்லை, நான் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்கிறேன். சிஸ்டத்தை ஆன் பண்ணீங்கன்னா விண்டோஸ் ஓப்பன் ஆகுது இல்லை, விண்டோஸ்ல டெஸ்க்டாப் மற்ற ஐகான்ஸ்லாம் இருக்குல்ல, அதுதான் யூசர் இன்டர்ஃபேஸ். ஓகேங்களா? கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ், அது கிராஃபிக்ஸ் தான். ஓகேங்களா? அதுதான் கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ். இதில் டெஸ்க்டாப்ல அதுதான் கிராஃபிக்கல் GUI. அதே மாதிரி இப்போ சிஎன்சி மிஷின்ல வந்து GUI என்னன்னா, இப்போ சிஎன்சி மிஷின் ஆன் பண்ணோன்னா அந்த ஸ்க்ரீன்ல என்னென்னலாம் ஐகான்ஸ் இருக்கோ, என்னென்னலாம் தெரியுதோ அதுதான் யூசர் இன்டர்ஃபேஸ், அதாவது கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ். வேற ஒன்றும் இல்லை. நீங்கள் ஒரு வெப்பேஜ் ஓப்பன் பண்ணீங்கனாலும் ஃபர்ஸ்ட் ஓப்பன் ஆகுறதுல அந்த விண்டோ, அதுதான் யூசர் இன்டர்ஃபேஸ். நீங்கள் லாகின் பண்ணுறது, பாஸ்வேர்டு கொடுக்குறது, அது அங்கே என்னென்னலாம் இருக்கோ அதுதான் யூசர் இன்டர்ஃபேஸ்ங்கிறது. ஓகேங்களா? ஜென்ரல் டேர்ம் யூஐங்கிறது. GUIங்கிறது நம்ம சிஎன்சிக்கு பொருத்தமானது. அடுத்து டுவெல் டைம். டுவெல் டைம்ங்கிறது என்னன்னா ஒரு ஜென்ரலா ஐடியல் டைம். ஒரு டூல் மூவ் பண்ணணும், இது கட் பண்ணணும், இந்த டுவெல் டைம் கொடுக்குறப்ப அது கொஞ்சம் நேரம் அப்படியே இருக்கும். அது டைம் முடிஞ்சோன்னா மறுபடியும் போகும். இட் டிபெண்ட்ஸ் அப்பான் ஃபங்க்ஷன், தேவைக்கு தகுந்த மாதிரி அது மாற்றி வச்சிருப்பாங்க. ஸோ அது எதாவது ஆகுதுன்னு பார்ப்போம். ஃபார் விச் த கான்டாக்ட் பிரேக்கர் பாயிண்ட்ஸ் ரிமைன்ஸ் க்ளோஸ். ஓகேங்களா? ஸோ இதுதான். ஓகே, அடுத்து 41. Mercury does not wet glass. This is due to the property of liquid known as என்னன்னு கேட்குறாங்க. நல்ல கவனிங்க. அட்ஹெஷன் அப்படின்னா என்னன்னு நான் சொல்லிடுறேன், கோஹெஷன்னா என்னன்னு சொல்லிடுறேன், சர்ஃபேஸ் டென்ஷன், விஸ்காசிட்டி எல்லாம் ஒன்று ஒன்றா பார்ப்போம். அட்ஹெஷன் அப்படிங்கிறதுனா ஒட்டக்கூடிய தன்மை. அதாவது இப்போ கம் எடுத்துக்கங்க, ஒரு கம்மை ஒரு பேப்பர்ல தடவி இன்னொரு இடத்துல ஒட்டோம்னா, அதாவது இன்னொரு பொருளோட அது ஒட்டும் தன்மைக்கு பேரு அட்ஹெஷன். ஓகேங்களா? கோஹெஷன் அப்படிங்கிறது அந்த பொருள் அதுக்குள்ளேயே இன்டர்மாலிகுலர் அட்ராக்ஷன், அதுக்குள்ள இருக்கக்கூடிய அட்ராக்ஷன் வந்து கோஹெஷன். அதுக்கும் இன்னொரு பொருளுக்கும் இருந்தால் அட்ஹெஷன், அதுக்குள்ளேயே இருக்கக்கூடிய ஒற்றத்தன்மை கோஹெஷன்.
சர்ஃபேஸ் டென்ஷன் அப்படிங்கிறது ஒரு சர்ஃபேஸ், அந்த ஃப்ரீ சர்ஃபேஸ்ல இருக்கக்கூடிய மாலிகுல்ஸ் வந்து ஒரு பர்டிகுலர் டென்ஷனோட இருக்கும். ஓகேங்களா? அதோட ஷேப்பை இழந்துடாம இருக்கிறதுக்காக அது ஒரு பர்டிகுலர் டென்ஷனோட இருக்கும். அது சர்ஃபேஸ் டென்ஷன். விஸ்காசிட்டி அப்படிங்கிறதுனா ஒரு பொருள் கீழே ஊத்துறோம் அப்படின்னா அது ரெசிஸ்டன்ட் டு ஃப்ளோ, அது சீக்கிரமா ஃப்ளோ ஆகாம இருக்கும். இப்போ தேனை ஊத்துறீங்க, வேகமா ஓடுமானா ஓடாது, ஏன்னா அதுக்கு விஸ்காசிட்டி அதிகம். தண்ணியை ஊத்துறீங்க, வேகமா ஓடுமா, கொஞ்சம் வேகமா ஓடும், ஏன்னா அதுக்கு விஸ்காசிட்டி கம்மி. கெரோசினை ஊத்துறீங்க, என்ன ஸ்பீடா ஓடும், ஏன்னா அதோட விஸ்காசிட்டி தண்ணியை விட கம்மி. விஸ்காசிட்டிங்கிறது ரெசிஸ்டன்ட் டு ஃப்ளோ. ஸோ இப்போ கொஸ்டின் நீங்க மெர்க்குரி கிளாஸ்ல ஒட்டுமானா ஒட்டாது. இப்ப நம்ம மேலோட்டமா பாக்குறப்ப அட்ஜசன்ட் ரீசனா இருக்காது, கோஹசனும் உண்டுதான், ஆனா சர்ஃபேஸ் டென்ஷன் தான். ஏன்னா நீங்க நல்ல கண்ணாடியில போட்டீங்கன்னா முழு துளி எல்லாமே ரவுண்ட் ரவுண்டா இருக்கும். நல்லா கவனிச்சு பாருங்க, ரவுண்ட் ஷேப்ல இருக்கும். நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், கையிலேயே கூட வச்சு பாத்தீங்கன்னா ஒரு ரவுண்ட் ஷேப்ல தெரியும். இந்த ரவுண்ட் ஷேப்புக்கு காரணம் என்னன்னா அதோடைய சர்ஃபேஸ் டென்ஷன். எல்லா சைட்லயும் இருக்கக்கூடிய சர்ஃபேஸ் மாலிகுல்ஸ்லாம் ஒரு பர்டிகுலர் டென்ஷனை பிடிச்சி இழுத்து இந்த ரவுண்ட் ஷேப்பை ஃபார்ம் பண்ணும். கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் இருக்கிறதுனால இந்த ரவுண்டு ஃபுல் ரவுண்டா தெரியாது, கொஞ்சம் அமைஞ்சிருக்கும். ஸோ மெயின் காரணம் எதுனா சர்ஃபேஸ் டென்ஷன். சர்ஃபேஸ் டென்ஷன் கொடுக்காம வேற ஏதாவது கொடுத்துருந்தா ஆன்சர் பி கோஹசன் தான். ஓகே, அடுத்து பின் கார்ஸ் ஆர் யூஸ்டு ஃபார் டேஷ் அண்ட் இண்டஸ்ட்ரி. பின் கார்ட்னா என்னன்னு நான் சொல்லிடுறேன். ஒரு ஸ்டோர் இருக்கு, இப்போ எல்லா இண்டஸ்ட்ரியிலையுமே ஸ்டோர்ஸ் வச்சிருப்பாங்க. இப்போ கிரீஸ் வாங்கணும், ஒரு ஸ்பேனர் வாங்கணும், ஒரு டூல்ஸ் ஏதாவது வாங்கணும்னா எல்லாம் மேக்சிமம் ஒரு மீடியம் ஸ்கேல் இண்டஸ்ட்ரியா இருந்தாலும் ஈவன் ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரியிலையும் ஸ்டோர்ஸ் இருக்கும். அங்கே என்ன பண்ணுவோம், போய் அதை எழுதி கொடுத்துட்டு என்ன பொருள் வேணுமோ அதை வாங்கிட்டு வருவாங்க. அந்த ஸ்டோர்ல ரேக், அதாவது பின் கார்டுங்கிறது கொஞ்சம் அட்வான்ஸ் இண்டஸ்ட்ரீஸ், ஒரு மீடியம் ஸ்கேல் இண்டஸ்ட்ரியில தான் பின் கார்டு யூஸ் பண்ணுவாங்க. என்னன்னு நான் சொல்லிடுறேன். ரேக்கா இருந்தாலும் சரி, இல்லை ஒரு பென் மாதிரியான ஒரு கண்டெய்னர் இருந்தாலும் அது என்ன பண்ணிருப்பாங்க, அந்த பென் கார்டுன்னு ஒன்று இருக்கும். அதுல உள்ளார என்னென்ன பொருள்லாம் இருக்கு அப்படின்னு எழுதியிருப்பாங்க. அதுல எத்தனை வாங்கியிருக்காங்க, அதுல என்னென்ன மிச்சம் இருக்கு, இந்த எல்லா டீட்டெயில்ஸையும் அந்த கார்டுல இருக்கும். ஒரு சாதாரண ஒரு கார்டு தான். ஸோ அது எங்க இருக்கும்னா ஸ்டோர்ஸ்ல இருக்கும். ஓகேங்களா? இது ஒரு இன்வென்ட்ரி மேனேஜ்மெண்ட் சிஸ்டத்துல பின் கார்ட்ஸ் அப்படிங்கிறது வரும். பின் கார்டு, கேன்பான் இதெல்லாம் கொஞ்சம் படிச்சு வச்சுக்கோங்க, ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ் அந்த டாபிக்ல. அடுத்தது the lower age limit for driving motor vehicle. ஈஸி கொஸ்டின் உங்களுக்கு. ஐ திங்க் யூ கேன் கெஸ் 18 years. அடுத்து the fuel cost in road transport costing is. ஒன்றும் இல்லை, பெட்ரோலோட காஸ்ட் வந்து எந்த காஸ்ட்ல அடக்கம், அதாவது பிக்ஸ்டு காஸ்டா வேரியபிள் காஸ்டா அந்த மாதிரி கேட்குறப்ப இது ரன்னிங் காஸ்ட். ஸோ ரன்னிங் காஸ்ட்டுங்கிற கேட்டகரியில தான் எது வரும்னா ஃபியூல் காஸ்ட் வரும், எங்க ரோட் டிரான்ஸ்போர்ட். அடுத்த கொஸ்டின் இந்த பக்கம் கிளியரா இருக்கும். டிராஃபிகேட்டர்ஸ் ஆர் லைட் சிக்னல்ஸ் யூஸ்டு ஃபார். டிராஃபிகேட்டர்ங்கிறது ஒன்றும் இல்லைப்பா, ஒரு இண்டிகேட்டர் தான். எந்த டைம் டேர்ன் பண்ணணும், ரைட்ல டேர்ன் பண்ணணுமா லெஃப்ட்ல டேர்ன் பண்ணணுமா, அந்த இண்டிகேட்டர்ஸ், அந்த இண்டிகேட்டிங் டிவைஸ் தான் என்னன்னா டிராஃபிகேட்டர்ஸ், வேற ஒன்றும் இல்லை. என்னன்னு பாருங்க, இண்டிகேட்டிங் த டைரக்ஷன் இன் விச் த வெஹிக்கிள் இஸ் டர்னிங், அதுதான் இண்டிகேட்டர், அதுக்கு பேர் தான் டிராஃபிகேட்டர்ஸ். ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின். The path line describes. ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ்ல ஒரு கொஸ்டின் ஞாபகம் வச்சுங்க. ஸ்ட்ரீம் லைன், ஸ்ட்ரீக் லைன், பாத் லைன், இந்த மூணையும் மோஸ்ட்லி ஞாபகம் வச்சுங்க. அந்த மூணையும் மாற்றி மாற்றி கேட்பாங்க. ஓகேங்களா? அந்த பாத் லைன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஒரு ஒரு பார்ட்டிகிள், அதாவது உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கூட சொல்றேன். ஊதுபத்தி இருக்கு, ஊதுபத்தி வந்து ஒரு ஏதாவது ஒரு பார்ட்டிகிள் எடுத்துங்க. ஃபர்ஸ்ட் ஒரு ஊதுபத்தி எப்படி போகும், ஒரு பார்ட்டிகிள் அலையா ஒரு டைரக்ஷன்ல போகும். ஓகேங்களா? அதுல ஏதோ ஒரு பார்ட்டிகிள் அசியும் ஒரு குறிப்பிட்ட டயத்துக்குள்ளார, ஓகேங்களா, அது எப்படி எல்லாம் போச்சுன்னு நீங்க ட்ரேஸ் பண்ணினீங்கன்னா அது பாத் லைன். ஓகேங்களா? அதுதான். இப்ப அந்த ஆப்ஷன் எப்படி இருக்கு, the path over a period of time of a single particle that has passed out a point, அதுதான் பாத் லைன். ஓகேங்களா? ஸ்ட்ரீம் லைன், ஸ்ட்ரீக் லைன் அதெல்லாம் படிச்சுக்கோங்க. ஸோ இதெல்லாம் சின்ன சின்ன டெஃபினேஷன்ஸ் தான், அதுலேருந்து எப்படி வேணாலும் கொஸ்டின்ஸ் வரும். அடுத்து, which one of the following material is commonly used for crane hook?
ட்ரெயின் ஹூக்குங்கிறது தெரியும்னு நினைக்கிறேன். ரொம்ப ஹைட்ரா உங்களுக்கு ஜென்ரலாக யூஸ் இருக்கேன். அதில் வந்து ஒரு லிஃப்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஹூக் இருக்கும். ஓகேங்களா, இந்த மாதிரி ஹூக்கு. அது என்ன மெட்டீரியலில் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு கேட்குறாங்க. லிசன், கேஸ்டியானா, ராட்டையானா, மைல்டு ஸ்டீலா, ஹை ஸ்பீட் ஸ்டீலா இருக்கு. கண்டிப்பாக மைல்டு ஸ்டீலில் இருக்காது, பண்ண முடியாது. ஹை ஸ்பீட் ஸ்டீல் வந்து மேக்ஸிமம் டூல்ஸில் தான் ஹை ஸ்பீட் ஸ்டீல் யூஸ் பண்ணுவாங்க, சிங்கிள் பாயிண்ட் கட்டிங் டூல் இந்த மாதிரி. ஸோ இதுவும் இல்லை. கேஸ்டியான்ல பண்ண முடியாது. ஏன் கேஸ்டியான்ல பண்ண முடியாதுன்னா பிரிட்டில், கேஸ்டியான் வந்து பிரிட்டில்னஸ் அதிகம், அதனால கேஸ்டியான் உடஞ்சிரும். ஸோ ராட்டையான்ல தான் பண்ணலாம். நான் சொல்றது எலிமினேட்டிங் மெத்தட்ல போனீங்கன்னாலும் ராட்டையான்னு சொல்லிட முடியும். பட் ஒரு ராட்டையானை பத்தி ஃபர்ஸ்ட் நான் சொல்லிடுறேன், தெரிஞ்சுக்கோங்க. ராட்டையான்ல கார்பன் கண்டென்ட் ரொம்ப கம்மி. ஓகேங்களா, மைல்டு ஸ்டீலை விட ராட்டையான்ல கார்பன் கண்டென்ட்ங்கிறது ரொம்ப கம்மி. ஸோ கார்பன் கண்டென்ட் கம்மியா இருக்கிறதுனால அதுக்கு டக்டில் ப்ராப்பர்ட்டி அதிகம். மைல்டு ஸ்டீலை விட டக்டில் ப்ராப்பர்ட்டி அதிகம்னு சொல்லல, அதுக்கு இயற்கையாவே டக்டில் ப்ராப்பர்ட்டி அதிகம். டக்டிலிட்டினா என்ன? வளைஞ்சா அது டக்டில், உடஞ்சா அது பிரிட்டில். கிளாஸை பிடிச்சி வளைக்கிறீங்க, என்ன ஆகும்? உடஞ்சு போயிடும், அது பிரிட்டில். கேஸ்டியானை வளைக்கவே முடியாது, நீங்க பிடிச்சி அழுத்துனீங்கன்னா உடஞ்சு போயிடும். ஸ்டீலை பிடிச்ச வளைச்சி அழுத்துனீங்கன்னா என்ன ஆகும்? அது வளையும், ஏன்னா அது டக்டில். ஓகேங்களா, உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக சிம்பிள் லாங்குவேஜ்ல சொன்னேன். வளைச்சா டக்டில், உடஞ்சா அது பிரிட்டில். ஓகேங்களா, ஏன் டக்டில் ப்ராப்பர்ட்டி தான் வேணும்? ஏன்னா நீங்க தூக்குறப்ப இன்கேஸ் ஓவர்லோட்னா அது வளையறத வச்சு நம்ம ஸ்டாப் பண்ண முடியும். பட் வளையறது தெரியலன்னா ஒரு பர்டிகுலர் லோட்ல பட்டாரம் டப்புன்னு உடஞ்சி கீழே வந்து இன்கேஸ் இன்ஜுரி ஆகலாம், எனிதிங் கேன் ஹேப்பன். அதனால ஃபார் சேஃப்டி பர்பஸ் ஆஸ் வெல் அஸ் ஸ்ட்ரென்த்தும் அதிகம், டென்சைல் ப்ராப்பர்ட்டியும் அதிகம், ஷாக் அப்சார்பிங் கெப்பாசிட்டியும் அதிகம். ஓகேங்களா, அதுல ராட் அயர்ன் யூஸ் ஆகும். கேஸ்ட் அயர்னுக்கு நல்ல ஷாக் அப்சார்பிங் கெப்பாசிட்டி இருக்கு. உதாரணத்துக்கு கேஸ்ட் அயர்ன்ல எதுல யூஸ் பண்ணுவாங்கன்னா லேத்தோட பெட் சாரி லேத்தோட கீழே பேஸ் இருக்கு பார்த்தீங்களா, லேத்துன்னு இல்லை, முக்காவாசி மெஷினோட பேஸ்ல எல்லாம் எதுன்னா கேஸ்ட் அயர்ன் தான். ஏன் வைப்ரேஷன் இருக்குமா? மெஷின் மட்டும் கண்டிப்பா வைப்ரேஷன் இருக்கும். வைப்ரேஷன் என்ன? வைப்ரேஷன் ஷாக்கை கிரியேட் பண்ணுமா? கண்டிப்பா கிரியேட் பண்ணும். இந்த ஷாக் அப்சார்பிங் கெப்பாசிட்டி எதுக்கு அதிகம்? கேஸ்ட் அயர்னுக்கு அதிகம். ஸோ கேஸ்ட் அயர்ன் வந்து மேக்சிமம் மெஷினோட பேஸ்க்கு யூஸ் ஆகும். என்ன, ராட் அயர்ன் வந்து ட்ரெயின் ஹூக்ஸ்ல யூஸ் பண்றாங்க. ஆனா இப்போ வந்து அலாய் ஸ்டீல்லாம் வந்துருச்சு இப்போக்கி இருக்கிறதுல. மேக்சிமம் காமனா யூஸ் பண்ணது எதுன்னா ராட் அயர்ன் தான். Next question. Contact breaker points used in ignition systems are generally made of என்னன்னா கான்டாக்ட் பிரேக்கர்னா என்னன்னு சொல்லிடுறேன். காயில் இக்னிஷன் சிஸ்டத்துல வந்து என்னன்னா ஸ்பார்க்கை கிரியேட் பண்ணும். ஓகேங்களா, ஸ்பார்க்கை கிரியேட் பண்றதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு காயில் வந்து ஒரு சர்க்கியூட் இருக்கும், அந்த சர்க்கியூட்டை க்ளோஸ் பண்றதும் ஓப்பன் பண்றதோட வேலை தான் கான்டாக்ட் பிரேக்கரோட வேலை. என்ன பண்ணும்? உங்க க்ளோஸ் பண்ணும், இல்லாட்டி ஓப்பன் பண்ணும். க்ளோஸ் பண்றப்ப லூப் க்ளோஸ் ஆகும், கரண்ட் பாஸ் ஆகும். ஓப்பன் பண்றப்ப என்ன ஆகும்? இந்த கான்டாக்ட் இதாகி பிரைமரி காயில்ல 2 காயில் இருக்கும். பிரைமரி காயில்னு ஒன்று இருக்கும், செகண்டரி காயில்னு ஒன்று இருக்கும். நான் அதுல ரொம்ப டீப்பா போகிறதுல சிம்பிளா சொல்றேன். இக்னிஷன் சிஸ்டத்துல கான்டாக்ட் பிரேக்கர் பாயிண்ட் எப்படி பண்ணியிருப்பாங்கன்னா டங்ஸ்டன்னா சீக்கிரமா மெல்ட் ஆகாது. ஸோ அதனால அந்த டிப், அந்த சர்ஃபேஸ் வந்து இதெல்லாம் பண்ணியிருப்பாங்கன்னா டங்ஸ்டன்ல தான் பண்ணியிருப்பாங்க. அட்லீஸ்ட் டங்ஸ்டன் கோட்டிங்காவது பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா, அடுத்து நல்ல கேள்வி. ஆக்சுவலா இந்த கொஸ்டின் வந்து லாஜிக்கல் கிடையாது, ஆனா ஆன்சர் 2000 எப்படிங்கிறத சொல்லுங்க. The market price of a product is ₹2 per unit. ஓகேங்களா, to make we need a fixed cost. Fixed cost வந்து 16,000 சொல்லியிருக்காங்க, and variable cost 10 per unit சொல்லியிருக்காங்க. Find the break even point. ஓகேங்களா, ஜெனரலா சொல்ல பிரேக் ஈவன் பாயிண்ட்னா என்ன? அதாவது நோ லாஸ் நோ ப்ராஃபிட் அப்படின்னு அர்த்தம். ஒன்றும் இல்லை, நீங்க 1 லட்ச ரூபா இன்வெஸ்ட் பண்ணி ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறீங்க. ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் நீங்க போட்ட கேபிட்டல் 1 லட்ச ரூபான்னு வச்சுக்கோங்க. 1 லட்சம் தான் ஃபிக்ஸ்டு காஸ்ட். ஓகேங்களா, உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக ரவுண்ட் அமௌண்ட்டை சொல்றேன். அது வந்து ஏதோ ஒரு ப்ராடக்டை வந்து நீங்க உற்பத்தி பண்ணிட்டு இருக்கீங்க. ஒரு பொருளை உற்பத்தி பண்றதுக்கு உங்களுக்கு ஒரு 100 ரூபாய் ஆகுது. ஓகேங்களா, அந்த 100 ரூபாய்க்கு உற்பத்தி பண்ணிட்டு நீங்க 200 ரூபாய்க்கு விற்கிறீங்க. 100 ரூபாய்க்கு ஒரு பொருள் உற்பத்தி பண்ற காஸ்ட் 100 ரூபா.
விற்கிற விலை 200 வச்சுக்கோங்க. நீங்க ஒரு குறிப்பிட்ட நாள்ல நீங்க உங்களுடைய செலவும் வரவும் ஒன்னா மீட் ஆகும். அதாவது நம்ம லோக்கல் லாங்குவேஜ்ல சொல்லணும்னா போட்ட காசை ஒரு வருஷத்துல எடுத்துடுறேன் அப்படின்னு சொல்றோம்ல, அந்த மாதிரி அதுதான் பிரேக் ஈவன் பாயிண்ட். நீங்க இன்வெஸ்ட் பண்ணது ஆல்ரெடி பிளஸ் இப்ப பண்ணிக்கிட்டு இருக்கிறது ஒரு ப்ராடக்ட்டுக்கும் எல்லாம் சேர்ந்து ஒரு குறிப்பிட்ட நாள்ல, அதாவது இந்த ஒரு குறிப்பிட்ட ப்ராடக்டை நீங்க விற்கிறப்ப மீட் பண்ணுவீங்க. அதுக்கு பேரு தான் பிரேக் ஈவன் பாயிண்ட். ஓகேங்களா? இங்க அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. பிரேக் ஈவன் பாயிண்ட்டுக்கான ஃபார்முலா என்னன்னா, பிரேக் ஈவன் பாயிண்ட் நான் பின்னு சிம்பிளா எழுதிக்கிறேன். ஃபிக்ஸ்டு காஸ்ட் எஃப் டிவைடட் பை செல்லிங் பிரைஸ் எஸ்ன்னு வச்சுக்கிறேன் மைனஸ் வேரியபிள் காஸ்ட். ஓகேங்களா? சரி, இந்த கொஸ்டின் ஏன் லாஜிக் இல்லைன்னு நான் சொல்றேன். ஃபிக்ஸ்டு காஸ்ட் எவ்வளவு? 16,000 கொடுத்துருக்காங்க. ஓகே, அதை அப்படியே எழுதிக்கிறேன். ஓகே, டிவைடட் பை எஸ்ன்னா என்ன? செல்லிங் பிரைஸ். செல்லிங் பிரைஸ் எவ்வளவுங்க? 2 ரூபாய்க்கு விற்கிறாங்க, நல்லா கவனிங்க, 2 ரூபாய். மைனஸ் வேரியபிள் காஸ்ட் என்ன? 10 per யூனிட். அதாவதுப்பா ஒரு ஒரு யூனிட் உற்பத்தி பண்றதுக்கு அவங்களுக்கு எவ்வளவு செலவாகுதுன்னு சொல்றாங்கன்னா 10 ரூபாய் செலவாகுது. அதை எவ்வளவுக்கு விற்கிறாங்கன்னா 2 ரூபாய்க்கு விற்கிறாங்க. இந்த மாதிரி லாஜிக் இருக்கா? 10 ரூபாய்க்கு இதுல ஏதோ மேபி இது இங்க வரும், இது இங்க வந்திருக்கும். ஓகேங்களா? மாத்தி பிரிண்டிங் மிஸ்டேக்காக கூட கொடுக்கலாம். கொஸ்டின் ஆனா தப்பு. ஓகே, இவங்க எப்படி கொடுத்துருந்தா 2000 வருங்கிறத நான் சொல்றேன். அதாவது ப்ராடக்டோட பிரைஸ் 10ம் வேரியபிள் காஸ்ட் 2ம் இருந்திருக்கணும். மேபி டைப்பிங் எரர் கூட இருந்திருக்கலாம். என்னன்னா 2 - 10ங்கிறது என்ன வரும்? -8ன்னு வரும். அது மேலே இங்கேயும் அடிச்சோம்னா 8 வந்து 2 வரும், 2000 வரும், -2000 வரும். இது ரிவர்ஸ்ல போட்டாதான் 2000 வரும். கொடுத்துருக்கிற இதுக்கு ஆன்சர் வராது. ஸோ இது ரெண்டும் உல்டாவா இருந்துச்சுன்னா ஆன்சர் 2000. வேரியபிள் காஸ்ட்னா என்னன்னா ஒரு பொருளை உற்பத்தி பண்றதுக்கு எவ்வளவு செலவாகுது. செல்லிங் பிரைஸ்ங்கிறது விற்கிறது, அவ்வளவுதான். அப்படி 10 ரூபாய்க்கு செலவு பண்ணிட்டு 2 ரூபாய்க்கு விற்றாங்கன்னா அவனுக்கு நஷ்டம் தானே வரும். பிரேக் ஈவன் பாயிண்ட்டை அட்டைனே பண்ண முடியாது. ஓகேங்களா? எவ்வளவு விற்றாலும் நஷ்டம் தான் போகும். ஸோ இந்த இது ரெண்டையும் மாத்தினா ஆன்சர் 2000. 10 - 2ன்னா 8. 8 16ல 2 வாட்டி ஆகும். 3 0 இருக்கு, 3 சேர்த்தீங்கன்னா 2000. இது கொஸ்டின் தப்பு. ஓகேங்களா? அடுத்தது, which ISO stands for quality management and quality system elements guidelines for service standard. குவாலிட்டி மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது ISO 9004. சரி, இது எப்படி ஞாபகம் வச்சுக்கணும்? முக்கியமா ISO 9001 to 1லேருந்து ISO 14000 இருக்கு. 14000 வந்து என்விரான்மெண்டல் ஆஸ்பெக்ட்லாம் போகும், அதுக்கு போகிறோம்ல. சரி, 9001னா என்ன, 2னா என்னன்னு சொல்லிடுறேன். 9001 அப்படிங்கிறது என்னன்னா டிசைனு, அதாவது ஒரு டிசைன், டெவலப்மெண்ட்டு, R&D, அப்புறம் என்ன ப்ரொடக்ஷன், ப்ரொடக்ஷன், டிஸ்பேச்சிங், இன்ஸ்டாலேஷன், இது எல்லாத்த பத்தின குவாலிட்டி அசூரன்ஸும் ISO 9001. இது எல்லாமே குவாலிட்டி அசூரன்ஸ் தான். ஒரு குவாலிட்டி அப்படின்னு செக் பண்ணக்கூடிய ஒரு டூல் தான். ஸோ 9001ங்கிறது என்னன்னா டிசைன் இருக்கும், ப்ரொடக்ஷன் இருக்கும், டெவலப்மெண்ட் இருக்கும், இன்ஸ்டாலேஷன் இருக்கும், டிஸ்பேச்சிங், இது எல்லாமே இருக்கும். இது ISO 9002ல இந்த டிசைனை தவிர மற்றதெல்லாம் இருக்குல்ல, டிசைன் இருக்காது. எங்கேயோ ஒரு இடத்துல டிசைன் ஆக்கியிருப்பாங்க, ஆனா இவங்க ப்ரொடக்ஷன் பண்ணுவாங்க, இன்ஸ்டால் பண்ணுவாங்க, சேல் பண்ணுவாங்க, இதெல்லாம் பண்றாங்கல்ல, அதோட குவாலிட்டி அசூரன்ஸ் பத்தின கைட்லைன்ஸ் இதெல்லாம் ISO 9002. ISO 9003ங்கிறது வந்து இன்ஸ்பெக்ஷன், ஃபுல்லா எப்படியெல்லாம் இன்ஸ்பெக்ஷன் பண்ணணும், இன்ஸ்பெக்ஷனும் பண்ணக்கூடிய கைட்லைன்ஸ், அந்த குவாலிட்டி அசூரன்ஸ் எல்லாம் 9003. 9004ங்கிறது குவாலிட்டி மேனேஜ்மெண்ட்டை பத்தின பிரின்சிபல், மேனேஜ்மெண்ட்டோட குவாலிட்டி மேனேஜ்மெண்ட் பிரின்சிபல்ஸ், அதை பத்தின டீட்டெயில்ஸ் எல்லாம் கைட்லைன்ஸ் சொல்றது 9004. சரிங்களா? நாளையும் எப்படி மாத்தினாலும் கேட்கலாம். ஸோ நீங்க பாத்துக்கங்க. அடுத்த கொஸ்டின், ஃபாதர் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங் அண்ட் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது ஃப்ரெடரிக் டைலர். நான் 2-3 கொஸ்டின்லேயே இதை நான் பார்த்துட்டேன். நாட் ஒன்லி மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டர், ஏஇலையும் பார்த்துருக்கேன் இந்த கொஸ்டின் இருக்கு. அடுத்து வேற எதாவது MWSலையும், அதாவது முனிசிபாலிட்டி கேட்டிருக்காங்க, அதுலேயும் இந்த இது வந்திருக்கு. ஸோ ரொம்ப முக்கியமான கொஸ்டின், பார்த்து வச்சுக்கோங்க. மற்ற ஆப்ஷனையும் வேணா தெரிஞ்சு வச்சுக்கோங்களேன். ஆடம் ஸ்மித் அப்படிங்கிறது யாருன்னா
ஃபாதர் ஆஃப் எக்கனாமிக்ஸ். ஓகேங்களா, ஃபாதர் ஆஃப் எக்கனாமிக்ஸ் வந்து உங்க சப்ஜெக்ட்ல நம்ம மெக்கானிக்கல்ல கேட்க மாட்டாங்க, பட் ஜிஎஸ்ல வேணா கேட்டுக்கோங்க. மேடம் ஸ்மித்ங்கிறது ஃபாதர் ஆஃப் எக்கனாமிக்ஸ். நாட் அப்படிங்கிறது யாருன்னா பைனியர் ஆஃப் பிளானிங் அண்ட் ஷெடியூலிங். பிளானிங் அண்ட் ஷெடியூலிங்ல ரொம்ப டாப் டக்கரா இருந்தவர் யாருன்னா நாட், ஹென்றி நாட் அப்படிங்கிறவர். ஜேம்ஸ் வாட் யாரு ட்ரை பண்ணுங்க. ஜேம்ஸ் வாட்டுங்கிறவர் நீராவி இன்ஜினை கண்டுபிடிச்சவர், இவர் ஒரு சயின்டிஸ்ட். ஸோ இவங்களுக்கும் இந்த 3 பேருக்கு சம்பந்தம் கிடையாது, சொல்லி வச்சிருக்காங்க, தெரிஞ்சு வச்சிருக்கலாம், நோ ப்ராப்ளம். அடுத்து மோட்டிவேஷனல் நீட்ஸ் அக்கார்டிங் டு ஹைஜீன் தியரி. மோட்டிவேஷனல் தியரிஸ்னு சில இம்பார்ட்டன்ஸ் தியரிஸ் இருக்கு, அதுல ஹைஜீன் தியரிங்கிறது ஒன்று. மோட்டிவேஷனல் தியரினா ஒரு எம்ப்ளாயி வந்து என்ன மாதிரி ஒரு எம்ப்ளாயிக்கு நல்ல சம்பளத்தை கொடுக்கணும், அவருக்கு ஜாப் செக்யூரிட்டி, சீக்கிரம் வேலையை விட்டு தூக்க மாட்டாங்கிற ஒரு நம்பிக்கையை தரணும். ஓகேங்களா, அதுவும் இல்லாமல் அவரை ஒரு ஸ்டாண்டர்ட், இந்த கம்பெனியில நான் வேலை பார்க்குறேன்னு சொல்லிக்கிறத அவர் பெருமையா நினைக்கணும். இது இன்னும் நிறைய சொல்லியிருக்காங்க ஹைஜீன் தியரியில. நான் சொன்ன இந்த 3மே இருக்கு. சேலரி, நல்ல சேலரி இருக்கணும், ஜாப் செக்யூரிட்டி இருக்கணும், வெறும் செக்யூரிட்டி சொல்லியிருக்காங்க, ஜாப் செக்யூரிட்டி அண்ட் ஸ்டேட்டஸ். ஓகேங்களா, ஸ்டேட்டஸ், இந்த 3 இதுல இருக்குன்னா ஹைஜீன் தியரியில இருக்கு. மோர் தென் 3 கொடுத்துருக்க ஆப்ஷன்ல 3மே இருக்கு. அது ஆன்சர் டி. அடுத்த கொஸ்டின். The company wants to purchase 5,000 kg raw material for producing a particular item per year. ஓகேங்களா, ஒரு கம்பெனி என்ன பண்றாங்கன்னா 500 கிலோகிராம் வந்து ஒரு பொருள் வாங்குறாங்க, ஒரு ரா மெட்டீரியல் வாங்குறாங்க ஒரு வருஷத்துக்கு. சரி, எழுந்துட்டு போட்டோம். It is found that the cost of placing an order, ordering cost எவ்வளவுனா 15 சொல்றாங்க. ஓகே, cost of carrying inventory is 20% of inventory investment. Okay, the purchase price is ₹10 per kg. Determine optimum lot size. ஒன்றும் இல்லைப்பா, இது எக்கனாமிக் ஆர்டர் குவான்டிட்டியோட ஃபார்முலா தான், வேற ஒன்றும் இல்லை. எக்கனாமிக் ஆர்டர் குவான்டிட்டி, பிரேக் ஈவன் பாயிண்ட், இதுல இருந்து ஒரு சம் கேட்க அதிகபட்ச வாய்ப்பு இருக்கு. ஃபார்முலா ஒன்றுனா 2 × D. டிங்கிறது டிமாண்ட், C0 அப்படிங்கிறது ஆர்டரிங் காஸ்ட் டிவைடட் பை வரலையா சிசி. சிசிங்கிறது ஆனுவல் கேரிங் காஸ்ட். ஓகேங்களா, இந்த ஃபார்முலாவில் அதை அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா வந்துடும். நான் சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்குறேன். 2ங்கிறது ஓகே, 2 இருக்கட்டும். டிமாண்ட் எவ்வளோ, ஒரு வருஷத்துக்கு 5000 kg தேவை, ஸோ 5000. அண்டு காஸ்ட், ஆர்டரிங் காஸ்ட் எவ்வளவு, ஆர்டரிங் காஸ்ட் பிளேசிங் அண்ட் ஆர்டர் எவ்வளோ சொல்லியிருக்காங்க 50, 50 டிவைடட் பை ஆனுவல் கேரிங் காஸ்ட். கேரிங் காஸ்ட் எவ்வளோன்னா 20% ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் காஸ்ட். 20%ங்கிறது 0.20, நான் 2ன்னு வச்சுக்கிறேன், இன்ட்டு ஆர்டர். ஒரு ஆர்டருக்கு எவ்வளவு, 10 ரூபான்னு இங்கே கொடுத்துருந்தாங்க, 10 ரூபா 10. ஓகேங்களா, ஸோ இப்போ எல்லாத்தையும் நீங்கள் அடிச்சிங்கன்னா வரும். ரெண்டையும் இதையும் அடித்தா 0.1, 0.1ம் 10ம் அடிச்சிங்கன்னா 1. ஓகேங்களா, 0.1 10ஆல் மல்டிப்ளை பண்ணால் என்ன ஆகும், 1. அதனால நான் சிம்பிளாக இது மாதிரி கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். இப்போ பாருங்க, ரூட்டை மறந்துடக்கூடாது, எல்லாமே தப்பாக போயிடும். ஸோ 2 5ல் ஒரு 5 வெளில எடுத்துடலாம். 4 0 இருக்கு, 2 0 வெளில எடுத்துடலாம். ரூட்லேருந்து வெளியில் எடுக்க சொல்கிறேன். ஸோ ஆன்சர் 500, ஆன்சர் சி. ஓகேங்களா, ஓகே. உங்களுக்கு எந்த மெத்தடில் சிம்பிளிஃபை பண்ண ஈஸியோ அப்படி பண்ணுங்க. என்னோட ஷார்ட்கட்டை எனக்கு தெரிஞ்சதை நான் பண்ணுறேன். ஓகே, ஃபைன். இட்ஸ் அப் டு பர்சன் டு பர்சன். அடுத்து பாரட்டோ பிரின்சிபல் அட்வொகேட். பாரட்டோ 80-20 ரூல்னு ஒன்று இருக்குப்பா. 80-20ங்கிறது தான் பாரட்டோவோட ரூல்ஸ். என்னன்னா, அவர் வந்து ஒரு இட்டாலியன். அவர் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணியிருக்காரு, 80-20ல நிறைய சொல்லியிருக்காரு. அதாவது என்ன, 80% இட்டாலியன் லேண்ட்ஸ் வந்து 20% பீப்புளோட ஆக்குபை பண்ணியிருக்கிறத பார்த்துருக்காரு. அதாவது 80% மக்கள் இடம், 20% மக்கள் ஓனராக இருக்காங்க. நிறைய விஷயம் சொல்லியிருக்காரு. ஃபர்ஸ்ட் சொன்ன விஷயம் என்னன்னா, 80% பிரச்சனைகளுக்கு 20% தான் காசஸ் இருக்கு. ஓகேங்களா, 100 பிரச்சனை, அதாவது 80% ஆஃப் ப்ராப்ளம்ஸ் ஆர் காஸ்டு பை 20% ஆஃப் ஆக்டிவிட்டிஸ். ஒரு 20% ஒரு நாள்ல செய்யற விஷயம்தான் 80% விளைவுகளை ஏற்படுத்துது அப்படின்னு சொல்றேன். ஓகேங்களா, 80-20 ரூல் நிறைய இருக்கு. உதாரணத்துக்கு இது
கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல என்ன சொல்லுவாங்கன்னா 20% ஆஃப் பக்ஸ் தான் 80% ஆஃப் எரருக்கு காரணம் அப்படின்னும் அந்த மெத்தட்லயே சொல்லுவாங்க. 80-20 நிறைய வகைப்படுத்தி வச்சிருக்காங்க. ஓகேங்களா? அதுல 80-20ங்கிறது முக்கியம். பாத்தீங்களா? 80% ஆஃப் எஃபெக்ட்ஸுக்கு காரணம் 20% ஆஃப் காசஸ். ஓகே, அடுத்து வாட் இஸ் த டோட்டல் காஸ்ட் இன் பிரேக் ஈவன் அனாலிசிஸ்? பிரேக் ஈவன் அனாலிசிஸ் கேள்வி நல்லா பார்த்துங்க. ஃபிக்ஸ்டு காஸ்ட் பிளஸ் வேரியபிள் காஸ்ட் இந்த ரெண்டும் தான் பிரேக் ஈவன் அனாலிசிஸ்ல வரும். கேட்கலாம் சார் ஓவர் ஹெட்டும் டோட்டல் காஸ்ட் தானே? ஆமா டோட்டல் காஸ்ட். ஆனா பிரேக் ஈவன்ல இது வராது. ஓகேங்களா? பிரேக் ஈவன் அனாலிசிஸ் கொடுத்ததுனால ஃபிக்ஸ்டு காஸ்ட் அண்ட் வேரியபிள் காஸ்ட் மட்டும்தான். ஓகே ஓகே, மற்ற அடுத்த கொஸ்டின்லாம் நம்ம இன்னொரு கிளாஸ்ல பார்ப்போம். ஓகே, ஒரு கிளாஸ்லயும் ஒரு 20-25 கொஸ்டின்ஸ் கிட்ட பார்ப்போம். ஓகேங்களா? அடுத்த கிளாஸ்ல மீட் பண்ணுவோம். தேங்க்யூ.